தர்பூசணி பழத்துல செல்லி கேக்கு செம்மையா சமைக்கிறோம், பயங்கரமா ருசிக்கிறோம். இன்னைக்கு ஒரு புக்கே எல்லாரும் வாங்க. நீ அப்படியே பிடிச்சி ஆட்டாத. வரட்டுங்க மழை வருது. நான் போதும் தண்ணியில நிலையெல்லாம் ஒண்ணு தெரியல. வெளியில காத்து குளிருது. தாத்தா, நான் உங்களோட கம்பெனில சேர்ந்துருக்கிறேன். ஸ்பீக்கர்ல பாட்டு போட எங்க அந்த இருந்தாங்க இருக்கட்டும், அதனால ஒண்ணும் இல்ல. இந்த பாதையை உருவாக்கி நீங்க சொல்லலைன்னா விடவே மாட்டாங்க. டேய், நான் மட்டும் பாத்தியாடா? அதுக்காகவே நீங்க அவன் மூஞ்சில கரிய பூசுறிய தமிச்சுவேன். உங்க மேல போவோமா? எடுத்து இதோ யாமட்ட பாத்துக்கா. சின்ன இந்த பெரிய சைஸ் தானே. பெரிய சைஸ் சின்னமா இருந்தா நல்லா இருக்காது. எவ்வளோ ஜூஸ் வருது தாத்தா? டம்ளர் இருந்துச்சுன்னா வா வா வா. அடுத்த ரெண்டு தர்பூசணி பழத்தில் விடுவோம். என்ஜாய் பண்ணோம். கரும்பயிறு மாடு, இடையில மாடு ஆடு. தம்பி பழத்தை தம்பி. ஏன் அப்படி தெரியல, நல்லா இருக்கும். தெரியாது. பூசணி ஜூஸ் எடுத்துட்டு வரேன். எடுத்துட்டு எது ஏன் கொண்டு வா. எப்படி இருந்தது உங்கள்கிட்ட என்னதா ரவுண்டா இல்லாம சதுரமா இருக்கு? சின்ன கண்டியில் எடுங்கதா. என்ன கலா யாரு கேட்டா? நான் அப்பயே கேட்கல. சரி சரிக்கா பாத்து. எங்க மேல தெரியாமடா. நான் உனக்கு மேல நல்லா மத்த எடுத்துடாடா. வாங்க வாங்க. இன்னும் 2 கை கீழே உள்ள பூரா மேல வந்து அப்படியே அந்த பக்கம் புதுனே பிடிச்சிக்க. அடியில போய் அம்மி காண்டி வச்சு கண்டி வர்றா. தண்ணி இது எத்தனை லிட்டர் வரும் மொத்தம்? கொடுத்துதான் பார்த்துக்க. நான் என்னமா சுற்றுறது? காயில் மோட்டர் தெரியுமா? பேட்டரி சுவிட்சை கழட்டி விட்டுருவேன் பார்த்துக்க. பூவா இருக்கு. நீ 3 தமிழ் தூக்கிட்டான் என்ன பையன் சாப்பிட்றா பாருங்க. பிடிக்கட்டுமா? எல்லாம் ஒரே இதாக நீந்து நீந்து ஓடுது சுத்தமா. ஒரு மாம்பழம் கணக்கா இருக்கியா? கிடந்தா எடுத்து என்கிட்ட கொடுத்துருங்க. டேஸ்ட் தான் தெரியும். எதையாச்சும் சொல்லிக்கிட்டீங்க. பார்த்து பார்த்து டயருக்கு அடியில் எலி குஞ்சு மாதிரி கிடக்குது திராட்சை எல்லாம். நமக்கு பயிற்சி சொல்லு. நாங்கள் ஆரஞ்சு எடுத்துக்கணுமா? அதெல்லாம் ஈஸியாக தான். நாக்கு இது தர வாட்டுறாங்கன்னு இவர் வேற பார்த்துக்கிட்டே இருக்காரு.
கேமரா ஆஃப் பண்ணி ஆமாம் மச்சான். வெளியில போங்கடா. வீட்டில் நீ வச்சிருக்கிறது திங்கிறது கேட்டீங்க. எலி வந்து எல்லாமே பண்ணுவோம் தம்பி. என்ன பண்ண சொல்லு. தாமரைக்காய் பண்ற இதுல எல்லாமே ஈஸி தான். நீ திங்கிற கடை நான் உடனே கூப்பிடுறேன். என்ன கூப்பிடுறீங்க? ஃபாஸ்டா வரணும். அவன் 2K கிட்ஸ்னு காட்டுறான்டா. சொன்னா புரியாது. இழைச்சி தெரியும் நறுக்கி தெரியும் அந்த மாதிரி தோணிக்கலாம். அப்புறம் அதுக்குன்னு ஒரு அளவு இருக்கு. பச்சை தண்ணி இல்லை அது ஒட்டிக்கிட்டு இருக்கும்ல ஒன்னோட ஒன்று. கூட வச்சாலும் சொல்லு. இப்போ ஒன்றா ஒட்ட விடாம பிரிச்சு பிரிச்சு விட்டுரு. காசு நல்லா அப்படி சோப்பு போட்டு தேய்க்கணும். அதெல்லாம் இப்படி கலக்கினாலும் நல்லா கலக்கு. கடல் பாசை உறவு முறையை சொல்ல வேணாம். உங்க பேரை சொல்லுவோம். முத்துமாணிக்கம் உனக்கு செல்லமா பேர் இருக்கு. அடுத்து என்ன ஒரு அல்ல அடிக்குமா? இப்போ பாரு அடிக்கவே இல்லை. சர்க்கரை அப்படி வைக்கி சீர் வச்சிருக்குங்க முத்துமாணிக்கம் மச்சானுக்கு. புளிப்பான ஸ்ட்ராபெரி பச்சை திராட்சை நறுக்குன பப்பாளி கிவி பழம் அழகான ஆரஞ்சு பழம் சொல்ல கலையான கருப்பு திராட்சை வெள்ளை டிராகன் மாம்பழ பந்து தர்பூசணி பழ பந்து கீரணி பழம் எங்க போற மாதிரி நமக்கு எல்லாமே அமைக்கிறது. இப்போ எல்லாம் கரெக்டாக இருக்கு பாரு. இந்த 18வது வருஷத்துலயாவது கப் அடிக்கிறோம்ல. கலர்ஃபுல்லாக கிண்டுறதுக்கே கலக்கி அள்ளி ஊத்துறா நீ அப்படிக்கா வர்றியா? போதும் போதும் போதும். நான் பிடிச்சிக்கிறேன். அந்த பக்கமா போய் நின்றுக்கிட்டு என்ன ஊத்துறா? ஓஹோ சாமிக்கு அம்மன் வந்து பாராட்டுறாயெல்லாம் ஓட்டுறாயன்னு தெரிய மாட்டேங்குது. பல்ல பல்ல காட்டிக்கிட்டு இருக்கிறேன் மாட்டேங்குது. அது விளையாம பாராட்டையில நம்ம சந்தோஷப்படுறோம். பாசு அது முன்னாடி வாய் உனக்கு சிரமமா இருந்தா கொஞ்சம் ஒரு பழத்தை குத்தி நின்றா என்னங்க எப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க? அதுக்குன்னு பிறந்த மூடி இதுதான். எப்படி சொல்ற? சொன்னுச்சு. எப்படிரா வாங்க வாங்க. ஸ்ட்ராபெரி பாரு யாரு வந்துருச்சு அழகாவே பிறந்துட்டோம். பெரிய பீஸாவும் இல்லாம சின்ன பீஸாவும் ஒரு பீஸ் எடுத்து கொடுத்துட்டா திங்கலாம். இறக்கணும்.
அடுத்த தாள் 7 8 9 10 11 12 நீ சொல்லு முந்தா நாள் செவ்வாய்க்கிழமை இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையா 20 21 என்னைக்கா ஊச பேச வேண்டியதானே நீங்க கடிச்சா மட்டும் மூணாட்டம் தர்பூசணி பந்து ஸ்ட்ராபெரி அப்படியே முழுசா வந்திருக்கு நமக்கு இதுல வச்ச தர்பூசணி பந்த அச்சோ சூப்பரா இருக்கு எல்லா பழத்தோட டேஸ்ட் ஒண்ணா இருக்குது சத்தான கடல் பாசில சீனி சேர்த்து வேக வச்சு அதுல கலர் கலரான சத்தான பழங்களை சேர்த்து அதை கிண்டி முழு தர்பூசணிகளை கொட்டி ரெப்பி அதை உரைய வச்சு ஜெல்லி ஆக்கி எடுத்து நறுக்கி பார்க்கல அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு எல்லா பழமும் சேர்ந்து நல்ல பெரிய கேக்கு மாதிரி இருந்துச்சு அதை எடுத்து கடிச்சு சாப்பிடும்போது ஒவ்வொரு கடிக்கும் ஒவ்வொரு பழ டேஸ்ட் உண்மையிலே வேற லெவல் ஜெல்லி கேக்கு குழந்தை பருவத்துக்கே போயிட்டோம் ஐயா ஐயா ஜெல்லி இருக்கு சாப்பிடுங்க நீங்க சாப்பிடல எல்லாரும் சாப்பிட்டோமா நாங்க சாப்பிட்டோமா நீங்க சாப்பிடுங்க ஒண்ணுதான்